ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மாட்சிமை. இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டு இருந்த மக்கள் அனைவரையும் அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடர்களை நோக்கி, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அருமை நண்பர்களே, ஒரு இளைஞன் தன்னுடைய நேர்முக தேர்வுக்காக சென்றிருந்தான். பெரிய வளாகம். அந்த வளாகத்தின் நுழைவாயிலில் இருபுறங்களிலும் அழகான பூந்தோட்டம். நடைபாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கும்போது இந்த ஹோஸ் பைப் என்று சொல்லுகிறோமே, நீர் விடுகின்ற, நீர் பாய்ச்சுகின்ற அந்த பைப், அதிலே வழியாக தண்ணீர் வீணாகி கொண்டிருப்பதை பார்த்தான். அது நடைபாதையிலே கிடந்தது. அதை எடுத்து அந்த இளைஞன் பூத்தோட்டத்திற்கு உள்ளாக வைத்துவிட்டு செல்கின்றான். தொடர்ந்து நடையை கட்டுகிறான். போய்கொண்டிருக்கும்போது அந்த வணிக வளாகத்திலே முதல் அறையிலே, அதன் வாசலிலே, நுழைவாயிலிலே ஒரு மிதியடி, அதாவது டோர்மேட், அதை பார்க்கிறான். அலங்கோலமாக இருந்ததை பார்த்து அதை சரி செய்துவிட்டு திரும்பவும் தொடர்ந்து நடை கட்டுகிறான். நேர்முக தேர்வு நடக்கின்ற அந்த அலுவலகம் முதல் தளத்திலே இருக்குது. ஆகவே அங்கு படிக்கட்டுகளிலே ஏறும் பொழுது ஒரு மின் விளக்கு எரிவதை பார்க்கிறான். அதை அணைத்துவிட்டு நேர்முக தேர்வு இடம்பெறுகின்ற அந்த நுழைவாயிலிலே நுழைகின்றான். அறைக்கு செல்கிறான். அங்கே 3 அதிகாரிகள். அவர்கள் அவனை, பாப்பா, தம்பி, உட்காரு என்று சொல்லுகின்றார்கள். இவரும் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி மரியாதையோடு உட்காருகிறான். உட்கார்ந்ததற்கு பிறகு கேள்விகள் சில கேட்க வேண்டுமே என்பதற்காக இந்த 3 அதிகாரிகளும் ஒரு சில கேள்விகள் அவரிடம் கேட்கின்றார்கள். அவனும் பதில் சொல்லுகின்றான். முடிந்ததற்கு பிறகு அந்த அதிகாரிகள் ஒருவர், தம்பி, திங்கட்கிழமை வந்து நீ வேலையில் பொறுப்பேற்றுக்க. நீ செய்த 3 முக்கியமான செயல்களை நாங்கள் பார்த்தோம். கண்காணிப்பு கேமரா மூலமாக பார்த்தோம். இந்த 3 செயல்களை செய்வதற்கு ஒரு இயல்பான குண அதிசயம் உன்னிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது போன்ற இளைஞர்கள் தான் இன்றைய சமூகத்திற்கு தேவை. உனது உள் மன பக்குவம், அதை நீ வெளிப்படுத்திய விதம் எங்களுக்கே ஆச்சரியப்படுத்தியது. அதே நேரத்திலே பெருமையாகவும் உன்னை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள்
நம் ஒவ்வொருவரையும் பணிக்காக அழைக்கிறார். வேலை செய்வதற்காகவே, பணி செய்வதற்காகவே கடவுள் நம்மை உருவாக்கி இந்த சமூகத்திலே நடமாட விடுகிறார். பணி, அதாவது நாம் செய்கின்ற பணி நமக்கு ஒரு மேன்மையை தருகிறது, ஒரு பெருமையை தருகிறது. அது நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தருகிறது. அதே நேரத்திலே கடவுள் அந்த பணிக்கான உள் மன பக்குவத்தையும் நமக்கு தருகிறார். அந்த உள் மன பக்குவம் நமக்கு கடவுள் இயல்பாகவே தந்து விடுகிறார். இயற்கையாகவே அந்த உள் மன பக்குவம் நமக்கு இருக்கின்றது. இந்த இளைஞனிடம் இந்த உள் மன பக்குவம் சற்று தூக்கலாகவே இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு இந்த உள் மன பக்குவத்தை பற்றியும், கடவுளுடைய பணிக்காக, மக்களுடைய பணிக்காக சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக, பணியாளர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட உள் மன பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு, சீடர்களுக்கு இயேசு கற்றுத்தருகிறார். அவர் சொல்லுவார், அதற்குண்டான மனம், இறைப்பணிக்காக உண்டான அந்த ஒரு பக்குவம், அதை பற்றி இயேசு பேசுகிறார். அந்த பக்குவம் அது மட்டுமல்ல, ஒரு அவா, ஒரு ஆவல், ஒரு உற்சாகம். கடவுளுக்காக பணி, கடவுளுடைய மக்களுக்காக பணி, இந்த சமூகத்திற்காக பணி என்ற ஒரு அவா, ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இவைகள்தான் இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கின்ற அந்த உள் மன பக்குவம். இந்த அவா, இந்த விருப்பம், இந்த மனப்பக்குவம், இந்த ஆசை, இவைகளெல்லாம் நம் அனைவருடைய குடும்பத்திலிருந்து பிறக்க வேண்டும், குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நம் குடும்பங்களிலிருந்து இந்த அவா, ஆசை, விருப்பம் இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை குடும்பங்களில் அன்பார்ந்தவர்களே, இறை அழைத்தலுக்காக, இறைவனுடைய பணிக்காக, இறை மக்களுடைய பணிக்காக நாம் ஜெபம் செய்கிறோம். இதுவரை ஜெபம் செய்யாவிட்டால் இன்னிலிருந்து ஏன் ஆரம்பிக்க கூடாது? அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பணிக்காக, இறை மக்களுடைய பணிக்காக, இந்த சமூக பணிக்காக இளைஞர்களும் இளம் பெண்களும் முன் வர வேண்டும். இந்த அவா, இந்த ஆசை என்ற ஒரு விதை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலே விதைக்கப்பட வேண்டும். விதைத்த விதையை நாம் தினமும், முக்கியமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றி, அதை வளம் வரச் செய்து, உரமிட்டு, அதை வளர்க்க வேண்டும், செழிப்பாக்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் கடவுள் அந்த மரத்திலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து வளர்ந்த அந்த மரத்திலிருந்து கனிகளை அவர் பறித்து சமூகத்திற்கும் திரு அவைக்கும் கடவுள் கொடுப்பார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவனுக்காக, இறை மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு அவா, என்ற ஒரு ஆசை, என்ற ஒரு விருப்பம் இன்றைய இளைஞர், இளம் பெண்கள் மத்தியிலே ஆழமாக இருக்க வேண்டும். தங்களையே அர்ப்பணிக்கின்ற இளைஞர்களாக இந்த சமூகம் வளர்க்க வேண்டும். அதே நேரத்திலே விருப்பமுள்ள, ஆவல் தெரிவிக்கின்ற இளைஞருடைய பெற்றோர், பெரியோர், இளைஞர் இளம் பெண்களுக்கு உற்சாகம் அளித்து, அவர்களோடு இணைந்து பயணித்து, அவர்களுக்கு ஊக்கமளித்து அந்த பணியை அவர்களும் செய்ய வேண்டும். எனவே நம் குடும்பங்களில் மட்டுமல்ல, குடும்ப ஜெபத்தில் மட்டுமல்ல, நமது தனிப்பட்ட ஜெபங்களிலும், திருப்பலிகளிலும்
இன்றைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்காக மன்றாடுவோம். தியாக உள்ளத்தோடு, ஆவலோடு, விருப்பத்தோடு தங்களை இறை பணிக்காக, இறை மக்களுடைய பணிக்காக தியாகம் செய்ய அவர்களுக்காக மன்றாடுவோம். அவருடைய பெற்றோர் பெரியோர்களுக்காகவும் அவர்கள் ஊக்கம் தந்து உற்சாகப்படுத்தி அவர்களை தியாகம் செய்ய அவர்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம்.